எசேக்கியேல் 43:9. இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாய் இருப்பேன். போன தியானத்துல ஏன் ஆண்டவர் தேவ ஜனத்தை விட்டு தள்ளி நிற்க விரும்புகிறார், விலகி நிற்க விரும்புகிறார் என்று தியானித்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஜனத்தின் நடுவே வாசம் பண்ண விரும்புகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினார். பிரேதங்கள், ராஜாக்களின் பிரேதங்கள், அதை குறித்து பலவிதமான வியாக்கியானங்களை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதை எழுத்தின்படி எடுக்கக்கூடாது, ஏன்னா தேவ ஆலயத்துக்கு பக்கத்துல ஒட்டுன மாதிரி யாரும் எந்த ராஜாவும் அடக்கம் பண்ணப்படவில்லை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ராஜாக்களுடைய பிரேதங்களை யாரும் வணங்கவில்லை என்றும் சிலர் சொல்கிறார்கள். ஆனா அது எழுத்தின்படி நம்ம எடுக்கக்கூடாது. ராஜாக்களின் பிரேதம் என்பது எழுத்தின்படி எடுக்கக்கூடிய காரியம் அல்ல. அதாவது ராஜாக்களுடைய நாற்றம் பிடித்த காரியங்கள். ராஜாக்கள் தான் தேவ ஜனத்தை ஆண்ட, இஸ்ரவேலை ஆண்ட, யூதாவை ஆண்ட ராஜாக்கள் தான் ஜனங்களை விக்கிர ஆராதனைக்குள்ள நடத்தினாங்க. பிரேதம் என்பது நாற்றத்தை குறிக்கிறது, அசுத்தத்தை குறிக்கிறது, அழுக்கை குறிக்கிறது, நாற்றத்தை குறிக்கிறது. அவங்க அசுத்தமான நாற்றமான காரியங்களை ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எழுத்தின்படியும் பல கலாச்சாரங்கள்ல அது இருக்கு. கல்லறையை வணங்குவது என்பது பல கலாச்சாரங்கள்ல இருக்கு. இன்றைக்கும் சில சமூகங்கள்ல இறந்தவர்களை புதைக்க மாட்டாங்க. ஒரு முக்கியஸ்தர், பணக்காரர், அரசியலில் ஈடுபட்ட ஒரு பிரபலம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அப்ப அவங்க குடும்பத்தார் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, வேணாம், அவரை புதைக்க வேண்டாம். புதைக்க அவங்க சமூகத்துல அனுமதி உண்டு. வேணாம், புதைச்சா ஒரு கல்லறை கட்டணும். கல்லறை கட்டினா அதற்கென்று சில சடங்குகளை அவ்வப்போது செய்ய வேண்டும். இதை சரியாக செய்யாவிட்டால் பிரச்சனை வரும். அவர்களுடைய நம்பிக்கை அது. அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறை செய்யுமா தெரியாது. அதனால அவர்களை தகனம் செய்து விடலாம் என்று தகனம் செய்து விட்டார்கள் என்று செய்தியில படித்தேன். ஆனா அதே இந்து சமயத்துல இறந்தவர்களுடைய கல்லறையை வணங்குகிற ஒரு வழக்கம் சிலர் நடுவே உண்டு. அதை உயிரோடு ஜீவ சமாதி என்று சொல்கிறார்கள். உயிரோடு போய் சமாதி கட்டி உயிரோடு போய் உள்ளே உட்கார்ந்து அது பிறகு அது ஒரு ஜீவ சமாதியாய் மாறுகிறது. அப்படியும் ஒரு சடங்கு, ஒரு வழக்கம் உண்டு. இறந்து போன ஒரு ஆன்மீகவாதியை அவருடைய கல்லறையை கோயிலாக வணங்குகிற பழக்கமும் சிலர் நடுவே உண்டு. தர்கா என்று சொல்லப்படுவது இஸ்லாமிய அன்பர்கள். தர்கா என்று சொல்லப்படுவது அதுதான். இறந்து போன ஆன்மீகவாதிகளுடைய கல்லறையை வணங்குவது. சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த கல்லறையை போய் வணங்குவதில்லை, இந்த கல்லறையில போய் கடவுளை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். அந்த கல்லறை கடவுளை வேண்டுவதற்கு எங்களுக்கு தூண்டுகோலாய் இருக்கிறது. மிதவாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் அப்படி சொல்கிறார்கள். ஆனா சிலர் இந்த கல்லறையே வணங்குகிறார்கள். ஒரு சிலர் அந்த கல்லறைக்கே போவதில்லை. ரொம்ப தீவிரமாக குர்ஆனை பின்பற்றுகிறவர்கள் அப்படிப்பட்ட கல்லறைகளுக்கு போவதில்லை. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவத்துல கத்தோலிக்கர்களை பற்றி கேட்க வேண்டியதே இல்லை. அவங்க கல்லறையில தான் போய் இறந்து போன ஆட்களை நோக்கி தான் அதை அதிகமா ஜெபிக்கிறாங்க. உயிருள்ள ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஜெபிப்பதை விட இறந்து போன செத்தவர்களிடத்தில் ஜெபிப்பது தான் அதிகம். பிற அவர்களை புனிதர்கள் என்று சொல்கிறார்கள். அவருடைய கல்லறையில போய் இவர்கள் ஜெபிக்கிறார்கள். புனிதர் வழிபாடு என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள். புராட்டஸ்டன்ட் சீர்திருத்த சபையிலும் சிலர் அறிந்தோ அறியாமலோ அதை செய்கிறார்கள். மிஷனரிகளுடைய கல்லறையில போய் மண் எடுத்துக்கொண்டு போய் அதை எடுத்துக்கொண்டு போவது, அதை பூசிக்கொள்வது, இப்படியெல்லாம் சில வழக்கங்கள் இப்போது அது ஏறக்குறைய இல்லை என்று நினைக்கிறேன். ஆனா ஒரு மிஷனரி கல்லறைக்கு போயிருந்த போது அங்கிருந்த அந்த
ஒருவர் சொன்னார், நீங்கள் இங்கிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு செல்லுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கும் இருக்கிறது. கல்லறை திருநாள் என்று ஒன்று கொண்டாடுகிறார்கள். அது உண்மையிலேயே கல்லறைகளை சுத்தம் செய்து பராமரிப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு நாள் தான். அதற்கு ஒரு ஆவிக்குரிய சாயம் பின்னாலே பூசப்பட்டது. கல்லறைக்கு போவதை நான் தவறு என்று நினைக்கவில்லை. நானும் கல்லறைக்கு போவதுண்டு. கல்லறைக்கு போவது ஒன்றும் தவறு அல்ல. ஆனா அங்க போய் அதை ஒரு வணக்கத்துக்குரிய பொருளாக மாற்றிவிடக்கூடாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் மோசேயினுடைய கல்லறையை ரகசியமாக, பின்லேடனுடைய உடல் தான் மிக ரகசியமாக அது அடக்கம் பண்ணப்பட்டது. அது கடலிலே அடக்கம் பண்ணப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அதை யாருக்கும் மிக ரகசியமாக அதை அடக்கம் செய்து விட்டார்கள். யாருக்கும் தெரியாது. கடல்ல கூட எந்த இடத்துல அது அடக்கம் செய்யப்பட்டது, எந்த இடத்துல கடலுக்குள்ளே அது மூழ்கடிக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதை ஒரு அடையாளமாக வைத்து அதிலிருந்து தீவிரவாதம் எழும்பிவிடக்கூடாது என்று செய்தார்கள். ஆண்டவர் மோசேனுடைய கல்லறையை ஒருவனும் அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவை ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டதற்கும் அது இது ஒரு காரணமா இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். எலியா மரித்திருந்தால் அவனுக்கு ஒரு கல்லறை நிச்சயமாக கட்டப்பட்டிருக்கும். அந்த கல்லறையை ஒரு சிலர் கோயிலாக்கி இருப்பார்கள். மோசேயை ஆண்டவர் ஒரு மலைக்கு வர சொல்லி அந்த மலையிலேயே அவனை எடுத்துக்கொண்டார். அவனுக்கு ஒரு கல்லறையை ரகசிய இடத்திலே கட்டிவிட்டார். அப்போது அவங்களுக்கு அந்த பூகோள பரப்பெல்லாம் தெரியாது. அப்போதானே இன்னும் அவங்க கானான் தேசத்துக்குள்ள நுழையல. கானான் தேசம் எல்லையில தான் இருக்காங்க. அதனால அந்த மலையை பத்திலாம் அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. ஆனா இப்ப கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. எலியாவை ஆண்டவர் எங்கேயாவது ரகசியமா மலையில அடக்கம் பண்ணியிருந்தா கூட தேடி இருப்பாங்க. ஏன்னா எலியாவை ஆண்டவர் எங்கேயாவது மலையில கொண்டு போய் வச்சிருப்பாரு. நாங்க தேடுகிறோம். 50 பலவான்கள் போய் தேடினாங்களே, 3 நாள் தேடினாங்க. அந்த மாதிரி தேடி ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த கல்லறையை சிலர் கோயில் ஆக்கியிருப்பார்கள். அதனால்தான் எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரோ என்று கூட நான் நினைக்கிறேன். எதுவுமே கர்த்தருக்கும் நமக்கும் இடையில வந்துடக்கூடாது. யாரையும் விக்கிரகம் ஆக்கி விடக்கூடாது. எதையும் விக்கிரகம் ஆக்கி விடக்கூடாது. கிரிக்கெட் வீரர்களை பார்ப்பதற்காக ஒரு கூட்ட ஜனங்கள் போய் திரளாய் போய் இந்த டிஜிட்டல் யுகத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆன்லைன்ல க்ளோஸ்அப்ல பார்க்கலாம். ஆனா நேர்ல போய் கிரிக்கெட் வீரர்களை பார்க்கிறேன்னு 60,000 பேரு கூட வேண்டிய இடத்துல 1.5 லட்சம் பேர் கூடி நெரிசல்ல 11 பேர் செத்து போயிட்டாங்க. அது கிரிக்கெட் வீரனோ, அது சினிமா கலைஞனோ, அரசியல் தலைவனோ, எழுத்தாளனோ, ஊழியக்காரனோ, யாரோ, அவர்கள் காட் ஃபாதரா வேணுமானா இருக்கலாம். ஃபாதர் காட் ஆக முடியாது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய், ஒரு தலைவனாய், முன்மாதிரியாய் இருக்கலாம். அவர்களுக்கு நன்றியாய் இருப்பதோ, மதிப்பதோ, நேசிப்பதோ தவறு அல்ல. ஆனா அவர்கள் ஒருபோதும் கடவுளாகிவிட முடியாது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் என்கிற ஜெபம் பலிப்பதாக. ஆமென்.